ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்க பை அண்ட் செல் பண்றீங்க அப்படின்னா உங்களை ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க. நான் சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, டேரக்ட் டாபிக்ல போயிடலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி நேத்து நீங்க நிறைய பேர் லைவ் கிளாஸ் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாரி, நீங்க நேத்து யூடியூப்ல வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேத்து லெவல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருந்திருப்பேன். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 22,000 நான் எந்த லெவலுமே சேஞ்ச் பண்ணல. லெவல்ஸ் சாரி, ஓகே, எந்த லெவலுமே சேஞ்ச் பண்ணல. லெவல்ஸ் அப்படிதான் இருக்கு. 22,261 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கும். ரெசிஸ்டன்ட் எடுத்தீங்கன்னா 22,513 நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, நாளைக்கான லெவல்ஸும் சேம் தான். இப்ப இதுல இருந்து சின்ன ஒரு மாடிஃபை மட்டும் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா, ஃபைன். இப்ப அடுத்தது புதுசா ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் இதுல ஆட் பண்ண போறோம். ஓகே, இப்ப நமக்கு நியர்பை இருக்க ரெசிஸ்டன் அடுத்தது நமக்கு 22,615 தான் நமக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் வரும். ஓகேங்களா, இப்ப இந்த லெவல் ரியாக்ட் ஆகுமான்னு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வாட்டி நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல வச்சு செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நமக்கு அது வந்து ரியாக்ட் ஆயிருக்கா இல்லையான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்டா நம்ம ட்ரெண்ட் லைன் ஒரு சின்ன அளவுக்கு தப்பா டிராப் பண்ணாலும் என்ட்ரி மிஸ் ஆயிடும், இல்ல ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். இப்போ நேத்து வந்து இந்த லெவல் உங்களுக்கு சொல்லி இருக்க ஞாபகம் இருக்குங்களா? நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னா எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த பாயிண்ட்ல வந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பாயிண்ட் நீங்க ஒரு 100 பாயிண்ட்ஸ் அதிகமா டிராப் பண்ணியிருந்தாலும் சரி, 100 பாயிண்ட்ஸ் கம்மியா டிராப் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியா ஹிட் ஆயிருக்கும். ஓகே, லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டா டிராப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. நாளைக்கு நமக்கு கேப் ஃபில்லிங் ஆகும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலா இப்ப ஆக்ட் ஆயிருக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். நாளைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் வியூன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு ஒரு 30 பாயிண்ட் சம்திங் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஓகே, ஓகே, இப்போ 30 பாயிண்ட் சம்திங் இப்போ நம்ம நிஃப்டி வந்து நெகட்டிவ்ல இருக்கு. மேபி நமக்கு நாளைக்கு மார்னிங் 8:30க்கு பார்த்தா தான் நம்ம கரெக்டா சொல்லுவோம். இப்போ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் அப்படி இருக்கு. மேபி நமக்கு அப்கமிங் மார்க்கெட்ல ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகே, அது நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. இப்ப நாளைக்கு என்னோட வியூ என்னன்னா, இப்போ ஓப்பன் மார்க்கெட் நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஓப்பன் மார்க்கெட்ல மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்குள்ள நமக்கு டிராவல் ஆகுதுன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து இந்த லோவருக்கு ஈஸியா நமக்கு மூவ் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ இந்த பாயிண்ட்ல ரிவர்சல் எடுக்கும், திருப்பி அகைன் ஹை போகும், திருப்பி இந்த மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு இதுதான் சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருக்கு. 22,380 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா மூவ் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகே, இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடும். இப்போ ரெண்டு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் மார்க்கெட் வந்து 22,513 நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன்ல இங்கவே நமக்கு சஸ்டெயின் ஆகுது. மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு மேலே டிராவல் ஆகுதுன்னா நம்மளோட வியூ வந்து கால் ஆப்ஷன் சைட்ல இருக்கணும், அப் ட்ரெண்ட்ல வியூல இருக்கணும். ஓகேங்களா, சிஇ சைட்ல இருக்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நமக்கு மார்க்கெட் வந்து பேட்டர்ன் பிரேக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா இப்ப நம்மளோட வியூ ஃபுல்லாவே புட் ஆப்ஷன் இருக்கணும். சரிங்களா, ஜஸ்ட் இந்த ஒரு லைன் தான் நமக்கு டிஃபரெண்ட். ஓகே, இந்த ஒரு லைன் தான் டிஃபரெண்டா இருக்கும். 22,515 மேல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் நமக்கு டிராவல் ஆகுது. எதுக்காக 1 ஹவர் பார்க்க சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடும். ஓகேங்களா, அகைன் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி மார்க்கெட் வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துரும். ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல தான் நம்ம நிறைய பேர் லூஸ் பண்ணிருப்போம் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஓகே, அது கிளியரா பாத்துக்கோங்க. எதுக்காக இது வந்து ஸ்ட்ராங்கா நமக்கு இப்ப சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்ற ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகணும். இப்ப இதுல நீங்க கிளியரா பாத்துருப்பீங்க. இது வந்து ஸ்ட்ராங் கேப் பிஃபோர் இந்த இடத்துல கேப் அப் நடந்திருக்கு. இப்போ இது ஃபில் ஆயிருக்கு. மேபி நமக்கு அப்கமிங் டேஸ்ல ரெக்கவரி ஆகலாம். 1 ஹவருக்கு இப்போ இங்க நமக்கு பேட்டர்ன் நமக்கு டச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹை இங்க இருந்து நமக்கு திருப்பியும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னொன்னு, இப்ப மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்ல நமக்கு 1 ஹவர் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 22,773 தான் நமக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இங்க வந்து நமக்கு திருப்பி ரிவர்சல் ஆக பாசிபிள். இப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சான்ட்டு. இன்னுமே என்னோட வியூ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகல. எதுக்காகனா நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்களேன், உங்களுக்கே ப்ராப்பரா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ அப்கமிங் வீடியோஸ் நான் இது மேக் பண்ணி போடுறேன். இப்போ இந்த ஹை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹையை நமக்கு பிரேக் அவுட், இந்த ஹை பிரேக் அவுட், இப்போ இந்த ஹை பிரேக் அவுட். இப்ப நமக்கு திருப்பி இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்தாதான் நமக்கு ட்ரெண்ட் பேட்டர்ன் பிரேக் அவுட். ஓகே, இப்ப இந்த ஹை நமக்கு எப்ப பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்பதான் பேட்டர்ன் பிரேக் அவுட். இல்ல நமக்கு இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ற பாருங்க. ஓகே, இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த லெவல்ல நமக்கு மார்க்கெட் வந்து எப்ப பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்பதான் நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட். ஓகே, இது கூட நம்ம இன்ஸ்டிடியூஷன் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணணும்னு நான் உங்களுக்கு மேபி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். ஓகே, ஃபைன்.
இது கூட இன்ஸ்டிடியூஷன் எப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகாத வரைக்குமே மார்க்கெட் வந்து ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். நீங்க லாங் டேர்ம்க்கு எந்த ஸ்டாக்ஸ் இப்ப பை பண்ண வேண்டாம். நம்ம பை அண்ட் டிப் நினைச்சு பை பண்ணுவோம். திருப்பி என்ன ஆகும்? திருப்பி மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்து திருப்பி ஃபால் ஆகும். இங்க இடத்துல திருப்பி நம்ம போய் ட்ராப்ல மாட்டிப்போம். ஓகே, இந்த ஹை பிரேக் அவுட் ஆகணும், நீங்க லாங் டேர்ம் பை பண்ண இப்ப இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும். அப்புறம் நான் இங்க பை பண்ணா திருப்பி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் தானே இருக்கும். இது இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட். இப்ப பேட்டர்ன் பிரேக் அவுட் குள்ளே கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேபி 1 இயர் லாக் ஆகலாம், 6 மந்த் லாக் ஆகலாம், 3 மந்த்ஸ் லாக் ஆகலாம். அது வந்து டைம் பீரியட் நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. இந்த பேட்டர்ன் வந்து இதுக்குள்ளதான் நமக்கு டிராவல் ஆகும்ட்டு. இப்ப ஹைல இருந்து லோ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு டேஸ்க்கு டிராவல் ஆயிட்டு இருக்குன்னு அப்படின்னா, இப்போ 171 டேஸ் நமக்கு இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. மேபி இன்னுமே ஒரு 100 டேஸ் கூட எக்ஸ்ட்ரா போகலாம். மேபி அடுத்த மந்த் பிரேக் அவுட் கொடுக்கலாம். அது யாராலுமே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தா ப்ரெடிக்ட் பண்ணலாம். பிரேக் அவுட் கொடுக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நாளைக்கு நிஃப்டி லெவல்ஸ் சொல்லியிருப்பேன். ஓகே, என்னோட வியூ தான். ஓகேங்களா? நிஃப்டியோட வியூ இதுதான். ஒன்ஸ் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பார்ப்போம். இதுதான் நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல். 22,550 நாளைக்கு க்ரூஷியலா ரியாக்ட் ஆகும். ஓகே, இந்த லெவல் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். நேத்து இந்த லெவல் யாருன்னா பார்த்து இன்னைக்கு யாருன்னா ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் பாக்குறேன் எத்தனை பேர் இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிக்கிங்கன்ட்டு. இப்போ இந்த லெவல் இது சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? நான் வந்து என்னோட டெலிகிராம்ல கூட இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கேன் பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் வந்து மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கு தெரியுங்களா? இப்ப இந்த ஹை நீங்க அப்படியே ஒரு பேட்டர்னா எடுத்து டிரா பண்ணிக்கலாம் தெரியுங்களா? இந்த ரேஞ்ச்ல பேட்டர்னா எடுத்து டிரா பண்ணிக்கலாம். இந்த ஹைல மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ என்னோட என்ட்ரி எக்ஸாக்டா என்ட்ரி எங்கன்னா இதுதான் எனக்கு லோவர் பாயிண்ட் தான், இங்கதான் என்ட்ரி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நேத்து லெவல் என்ன சொல்லிருப்பேன்னா, மார்க்கெட் வந்து ஒண்ணு இந்த ஹைல போச்சுன்னா நம்ம செல்லிங் வியூ எடுக்கலாம், இந்த லோல வந்துச்சுன்னா நம்ம பையிங் வியூ எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா அந்த லோ வந்துச்சு எனக்கு பை. இப்போ நிறைய பேர் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுமான்னு கேக்குறீங்க. ஆனா இன்ட்ராடேல கேண்டில்ஸ்டிக்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் கரெக்டா பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் டிரா பண்ண தெரிஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். நீங்க தப்பா டிரா பண்ணாலும் கரெக்டா நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. இது இப்போ பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நீங்க எந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பண்ணாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒர்க் ஆகுது. நீங்க 95% ஒர்க் ஆகுற ஸ்ட்ராட்டஜி நீங்க வச்சிருந்தாலுமே உங்ககிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ப்ராப்பரா இல்ல அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகாது. இப்போ 95 ட்ரேட் ப்ராஃபிட்ல இருப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 lakhs ப்ராஃபிட்ல இருக்கீங்கன்னா, இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. இந்த 5 ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த 2 lakhs இந்த 5 ட்ரேட்ல லூஸ் பண்ணிடுவீங்க. எடுத்த 2 lakhs இந்த 5 ட்ரேட்ல லூஸ் பண்ணிடும். அப்படின்னும் போது இதுல மெயின் ஆனது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். நல்லா இப்ப நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜின்னு போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ராட்டஜி ஒரு மெயின் மேட்டரே கிடையாது. ரிஸ்க் மேனேஜ் எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர்ட்ட லேர்ன் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் லேர்ன் பண்ணுங்க. அப்பதான் உங்களால ஸ்ட்ராட்டஜில சக்சைன் பண்ண முடியும். ஓகே, அது போல ஸ்ட்ராட்டஜி ஜம்ப் பண்ணாதீங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. சிம்பிள். ஓகேங்களா? ஃபைன். இப்ப பேங்க் நிஃப்டி நாளைக்கு என்னோட வியூ என்னன்னா செல்லிங் தான். ஓகே, பேங்க் நிஃப்டி இப்போ நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 48,900 இண்டெக்ஸ் ஷார்ட்ல. ஓகே, இண்டெக்ஸ் ஷார்ட்ல 48,900 48,900 பிரேக் அவுட், இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே, இப்ப நிறைய பேர் சொல்லுங்க ப்ரோ, இப்ப பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் தான் அப்படின்ட்டு. ஒரு ப்ராப்பர் பிரைஸ் ஆக்ஷன் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா தெரிஞ்சு இது பிரேக் அவுட் கொடுத்தா நமக்கு அப் ட்ரெண்ட் கிடையாது. ப்ரீவியஸோட ஸ்விங் ஹையை நமக்கு எப்ப பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்பதான் அப் ட்ரெண்ட். இது எல்லாமே ஃபேக் பிரேக் அவுட்டா நமக்கு ரியாக்ட் ஆகும். இப்ப நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த லெவல் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன், உங்களுக்கு ப்ரீவியஸா இருக்கிற மல்டிபிள் லெவல்ஸ் கனெக்ட் ஆகும். தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஹை டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். இப்போ நீங்க அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா ப்ரீவியஸா இருக்கிற மல்டிபிள் லெவல்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கு தெரியுங்களா? ரியாக்ட் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்ல மல்டிபிள் டைம் ரியாக்ட் ஆயிருக்கு தெரியுங்களா? அப்படின்னும் போது பேட்டர்ன் பிரேக் அவுட். இப்போ என்னோட வியூ என்னன்னா, இப்ப இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. இன்கேஸ் இந்த நாளைக்கு ட்ரேட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, புட் ஆப்ஷன் நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இப்ப தாராளமா இங்க ட்ரேட் எடுக்கலாம். இப்ப என்ன பிரச்சனைனா மேபி இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நாளைக்கு இந்த ரெசிஸ்டன் நமக்கு டச் பண்ணும்போது நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இந்த ஹை வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இப்ப நீங்க எடுக்கும் போது இன்கேஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஓகே, அகைன் இந்த ட்ரேட் நாளைக்கு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் இன்கேஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா இங்க அந்த ட்ரேட் நம்ம லாஸ் ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்துக்கோங்க, அப்பதான் நம்மளால ஓரளவுக்கு ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இன்னும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகல. என்னோட வியூ பேங்க் நிஃப்டி நாளைக்கு இங்க இருந்து நமக்கு ஃபால் ஆகும். லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வியூ இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு ஓப்பன் மார்க்கெட்ல நியூட்ரல் ஓப்பன் ஆகும்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து ஃபால் ஆகும். இப்போ இன்கேஸ் இங்க நமக்கு ஃபால் ஆகுது, இப்போ இந்த இடத்துல என்ட்ரி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த ரேஞ்ச்ல என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அகைன் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்து இதுல ரீடெஸ்ட் எடுக்கும், அப்ப என்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 என்ட்ரி இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா?
இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிடைச்சதுன்னா யூஸ் ஓப்பன் மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஓப்பன்லயே சஸ்டெயின் ஆகணும். சைட்வேஸ் குடுக்கணும். குடுத்துச்சுன்னா இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கும். இப்போ ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு நல்லாவே ஃபால் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல ஃபால் ஆயிடுச்சுன்னா, திருப்பி இந்த ரேஞ்ச் ரீடெஸ்ட்டா எடுத்து திருப்பி மார்க்கெட்ல நம்ம ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 2 நம்ம இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட ஓவரால் இப்ப பேங்க் நிஃப்டி எதுக்காக இப்ப ரீசனே இல்லாம சொல்ல முடியாதுல்ல. எதுக்காக நம்ம பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகுதுன்னுட்டு. ப்ராப்பரா இப்ப 2மே கரெக்ட்டான பேட்டர்ன்ல இருக்கு. மேபி நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ, அது நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் கண்டிப்பா வாலடைல் அதிகமா இருக்கும் தான் என்னோட வியூ இருக்கு. பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் எதனா ஒரு பக்கம் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மேபி இந்த ஹைய கட் ஆகுது. இல்ல இந்த லோவ கட் ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து இந்த லோ வரைக்கும் ஈஸியா மார்க்கெட் வந்துரும். இந்த லோவ கட் ஆயிடுச்சுன்னா, சரிங்களா? அந்த லோ கட் ஆயிடுச்சுன்னா, ஈஸியா இது வரைக்கும் வந்துரும். இப்போ மார்க்கெட் இந்த ஹை கட் ஆயிடுச்சுன்னா, அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு 49,319 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா நமக்கு மூவ் ஆயிடும். ஓகே. இதான் சிம்பிள். நாளைக்கோட லெவல்ஸ் ஈஸி தான். ஆனா பொறுமை. ஓகேங்களா? ரொம்ப பொறுமையா இருந்தா தான் இந்த லெவல்ஸ நம்மளால ட்ரேடே பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. இப்போ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரோ நீங்க சேனல் குடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். நல்லா இருக்கு. ஆனா என்னால எமோஷன் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணாலும் நம்மளால ப்ராப்பரா ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுதான் உண்மையான விஷயம். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ இது வந்து மார்க்கெட்டோட வியூ தான். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து இங்க தானே போக போகுது. நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கலாமே அப்படின்ட்டு பார்த்தா, இங்கவே எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான் ரிவர்சல் ஆகும். என்ட்ரி பாயிண்ட்ட கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா தான் ட்ரேட்ல நம்மளால ஈஸியான ப்ராஃபிட்டே பண்ண முடியும். அது கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரைடே டாபிக் ஓகேங்களா? ஏன்னா நமக்கு சாட்டர்டே மார்க்கெட் கிடையாது. நாளைக்கு நியூட்ரல் டாபிக் தான் எடுக்க போறோம். நாளைக்கு என்ன டாபிக் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதிகமான கமெண்ட்ஸ் எது கிராஸ் ஆகுதோ, அத பத்தி நாளைக்கு நான் வீடியோ மேக் பண்ணி நான் அப்டேட் பண்றேன். அண்ட் நிஃப்டி ஓவரால் 1 வீக் டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்கு? ஓவரால் வீக் இதுக்கப்புறம் நிஃப்டி எப்படி இருக்கும்? அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாட்டர்டே வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? இல்ல சண்டே நான் மேக் பண்ணி சண்டே மார்னிங் அப்டேட் பண்றேன். சண்டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நான் வந்து அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நாளைக்கு என்ன டாபிக் உங்களுக்கு வேணும்? என்ன டாபிக் வேணும் அப்டின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட்ஸ் அதிகமா கிராஸ் ஆகுதோ, அந்த டாபிக்க நான் மேக் பண்ணி ஷூரா நான் அப்டேட் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நெறைய பேருக்கு சஜஷன்ஸ் போகும். ஓரளவுக்கு அவேர்னஸா இருக்கும். எங்க என்ட்ரி எடுக்கணும்? எங்க மார்க்கெட் இதுக்கப்புறம் எப்படி வியூ ஆகும்? அப்படின்னும்போது நெறைய அவேர்னஸ் இருக்கும். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 200 லைக்ஸ் குடுங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. வேற என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். எல்லார் கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் லெவல்ஸ் ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். இப்ப திருப்பி ஒரு வாட்டி நான் நிஃப்டியும், பேங்க் நிஃப்டி ரிகால் பண்ணிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோ இன்னொரு வாட்டி எனக்கு திருப்பி ஒரு கடைசி ஒரு ஓவரால் வியூ சொல்லிடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. திருப்பி நான் சொல்லிடுறேன். ஓகே. நிஃப்டி பொறுத்தவரைக்கும் நாளைக்கு என்னோட வியூ 1 ஹவர். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து சஸ்டெயின் பண்ணணும். இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுதா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த ஹை வரைக்கும் நமக்கு மூவ் ஆயிடும். அது ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் இங்க நமக்கு சஸ்டெயின் பண்ணணும். ஓகே. 10:30க்கு மேல ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து சாலிடா இந்த லோ வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்துரும். இது குரூஷியல் லெவல். நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த பாயிண்ட் குரூஷியல் லெவல். இத வச்சு நம்ம ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ட்ரேட் வந்து இப்போ இத வீடியோ பார்த்து நீங்க பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா, உங்கள பினான்சியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் என்னோட வியூ ஷேர் பண்றேன். நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க லெவல்ஸ் டெய்லி ஷேர் பண்ணுங்கன்ட்டு ஓகேங்களா? அதுக்காக தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நாளைக்கு ஓகேங்களா? நாளைக்கு வியூ மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு நியூட்ரலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் மார்க்கெட் நியூட்ரலா இருக்குன்னா, இப்ப இங்க ட்ரேட்ஸ் எடுக்கலாம். இங்க எடுத்தீங்கன்னா, நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் லோ வரைக்கும் ஈஸியா நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். இப்ப இந்த ட்ரேட் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, பிரேக் அவுட் குடுத்து திருப்பி ரீடெஸ்ட். இப்ப இங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க ட்ரேட் எடுத்து இங்க ட்ரேட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். புட் ஆப்ஷன் வியூ. இப்ப இன்கேஸ் கால் ஆப்ஷன் போகுது அப்படின்னா, மேக்ஸிமம் ட்ராப்ல மாட்டிப்போம். மேக்ஸிமம் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணாதீங்க. இப்ப இந்த இடத்துல பிரேக் அவுட் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வேண்டாம். ஓகேங்களா? போக வேண்டாம். இப்ப நமக்கு இந்த பேட்டர்ன பிரேக் அவுட் குடுத்தா தான் நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகும். ஓகேங்களா? அப் ட்ரெண்ட் பாசிபிள். இப்ப நமக்கு பிரேக் அவுட் குடுக்கல இது வரைக்கும் போகுதுன்னா, நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லோ டு ஹைன்னும் போது நமக்கு 200 பாயிண்ட்ஸ். மேபி ஃபேக் பிரேக் அவுட்டா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த ஹைய நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பிரேக் அவுட் குடுத்தா தான் கால் ஆப்ஷன் சைட் போகணும். அது வரைக்குமே நம்மளோட வியூ புட் ஆப்ஷன்ல தான் இருக்கணும். ஓகே. ஃபைனல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இல்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா, பேட்டர்ன் கரெக்ட்டா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஓப்பன் இங்க தெரியுங்களா? இப்ப பிரேக் அவுட் குடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி போகுதுன்னா, அப்ப இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபேக் பிரேக் அவுட் வராது. ஓகே. நான் நெறைய டாபிக் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நான் வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஃபேக் பிரேக் அவுட்னா என்ன? ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்ணும்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்ணும்? ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்ணும்? எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.
ஓகே, இதுதான் ஓவரால் வியூ. ஓகே, நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாளைக்கு என்ன டாபிக் உங்களுக்கு வேணும்னு நிறைய கமெண்ட்ஸ் எது வருதோ அதை பத்தி நான் வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம்.